நீங்கள் அப்பாவா அம்மாவா இருப்பீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்ச அக்கிரமத்தை ஆண்டவரே என் கையில் வேணா வாங்கிக்கிங்க, ஆனால் என் பிள்ளைங்க கையில் தயவு செய்து வாங்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட போட்டு ஆண்டவர், அது என்னோட இருக்கட்டும், என் பிள்ளைகள், நான் அதற்காக மன்னிப்பு கேட்குறேன், நான் அதற்காக மனம் திரும்புறேன். ஏன் ஒரு ஆண் மகன் வீட்டில் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஏன் நீ நீதியா வாழணும், ஒரு தாயை பார்த்து ஏன் நீ நீதியா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஸ்பிரிட்டை கொண்டு போய் கொடுக்கலாம் வேண்டாம், நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டாம், நீங்க செய்கிற தவிர உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லலாம் வேண்டாம், நீங்க சொல்லாமலே அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப தெரியாது, நீங்க பண்ணும்போது தெரியாது, ஐயோ அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம செஞ்சது நம்முடைய பிள்ளைங்க அப்படியே செய்யறாங்களே அப்படின்னு. அதனால எத்தனையோ குடும்பங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க செஞ்ச தப்பு அப்படியே பிள்ளைங்க செய்வாங்க, அவங்க போற வழியில அவங்க பிள்ளைங்க அப்படியே போவாங்க. எந்த தாயும் எந்த தகப்பனும் தான் செய்த தவறை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தான் தவறு செய்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்று தான் நினைப்பார்கள். நான் தான் இதுல விழுந்துட்டேன், நான் தான் இப்படி இருந்துட்டேன், நீயாவது நல்லா இருப்பா, நீயாவது மாறுப்பா அப்படின்னு தான் எல்லா பெற்றோரும் நினைப்பார்கள். ஆனா